இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா? ஒரு அமைச்சர்கள் பேசும்போது என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களுக்கு ஒரு கிளாஸாவது எடுங்களேன். ரீல்ஸ்ல ஆட்சிக்கு வந்து ரீலா ஒட்டுக்கிறீங்க. மக்கள்கிட்ட தோத்து போட்டீங்க தெரியுமா? ஏன்னா உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குது மிஸ்டர் ஆதவர்ஜனா. திரு மு.க. ஸ்டாலின் அவர் மகனுக்காக காவல்துறை வச்சு கொலை பண்ணிட்டார். இந்த வார்த்தை ஆதவர்ஜனா சொன்னதுக்கு எவ்வளவோ அனுபவிக்கணும். இந்த போலீஸ் வச்சுதான் நீ கவர்மெண்ட் நடத்தி ஆகும். எப்படி நீ போலீஸ கொலகாரன்ற? எப்படியா இதெல்லாம்? என்னையா இதெல்லாம்? இந்த நாடு எங்கேயா போயிட்டு இருக்குது? அந்த நாதாரி சைக்கோ வைகோ ஒன்னா ஜாலராடி பாந்தால் வேணாம். ரொம்ப உத்தம மாதிரி பேசாதீங்க ஆதவர்ஜனா. கேரளாவில லாட்டரி ஊழல், லாட்டரியில பித்தலாட்டுத்தனம், லாட்டரியில திருட்டுத்தனம். உங்க மாமனாருடைய மார்டின் குரூப்ஸ் கொள்கை இல்லாதவெல்லாம் கொள்கை தலைவரை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாடு அரசியல் உடுப்பி ஹோட்டல் எச்சால மாதிரி ஆயிப்போச்சு. இந்த அம்மா நேரா போறாங்க. அங்க ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தை, அது கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இந்த அம்மா வந்துட்டு பெரிய கிராஜுவேட் இல்ல, அந்த குழந்தைகிட்ட இங்கிலீஷ்ல பேச எனக்கு தெரியல. என்ன நிர்வாகம் உங்களுக்கு தான் அந்த அம்மா திட்டுறாங்க. அப்ப நீங்களே ஒத்துவீங்களா? உங்க பள்ளி கல்வித்துறை உங்க ஆட்சியில சரியில்லை. உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடுத்து டீச்சரை பார்த்து என்ன நிர்வாகம் பாக்குறீங்க? குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த குழந்தைக்கு ஒரு இம்பாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படாது? மற்ற குழந்தைகள் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எப்படி இருந்தா லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்? கீர்த்தனா மேடம், ஹானரபிள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா மேடம், ஈவன் யுவர் இங்கிலீஷ் ஆல்சோ இஸ் நாட் a good English. சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த அமைச்சர்களுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடுகிறது. சர்வாதிகாரத்தின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் முழுசா 2 மாசம் கூட ஆகலையப்பா. அதுக்குள்ளவா நாங்க எதனா பேசினா உடனே வழக்கு, 12 மணி 1 மணிக்கு போலீஸ். சின்ன பசங்க வீட்டுக்கெல்லாம் அந்த ஜென்சி அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் கோர்ட்ல வெளியே விட்டாங்க. இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா? ஒரு அமைச்சர்கள் பேசும்போது என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களுக்கு ஒரு கிளாஸாவது எடுங்களேன். என்ன விவரமானவங்களா கூப்பிட்டு வந்து, அரசியல நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க. ஒரு அமைச்சர் மேடையில் என்ன பேச தெரியல. எவ்வளவு சர்வாதிகாரம். நீங்க ஆட்சி பொறுப்பு வந்துட்டனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? திமுக இதோட ஒழிஞ்சு போச்சா? இனி திமுக திரும்பி வரவே வராதா? ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி. கலைஞர் குடும்பத்துல மு.க. ஸ்டாலின் தான் கடைசி முதலமைச்சரா. சிரிப்பு தான் வருது. திமுக அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சான். நான் ஆதவர்ஜனா சொல்றேன், திமுக எல்லாம் அழிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் இனி திமுக எச்சிக்காதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க, அவங்க எல்லாம் செத்து போனாங்க. இதெல்லாம் திமுக வரலாறு. திமுக யாரெல்லாம் அழிப்பேன், திமுக அழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் இனி கலைஞர், அவ்வளவுதான் கலைஞர் குடும்பம், திமுக முடிஞ்சிச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் கல்லறை கட்டினவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அதே ராட்சி தான் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். நான் பலமுறை சொல்லிட்டேன், ஒரு தலைவனுடைய இந்த ஒரு தோல்வியை வைத்து அவரை குறித்து கணிக்க கூடாது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டார் என்பதால் அதை வச்சு நீங்க அவரை கணிக்க முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம். இப்ப ஜோசப் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் என்ன இப்ப அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஈக்குவலானவரா? இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு தோக்கணும். நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க தோத்துட்டீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க தோத்துட்டீங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம், நீங்க தோத்துட்டீங்க. நீங்க ஆட்சிக்கு இந்த 50 நாள்ல மக்கள்கிட்ட தோத்து போயிட்டீங்க. தெரியுமா உங்களுக்கு? ரீல்ஸ்ல ஆட்சிக்கு ரீலா ஒட்டுனுக்கிறீங்க. ரீல்ஸ்ல ஆட்சிக்கு ரீலா ஒட்டுனுக்கிறீங்க. மக்கள்கிட்ட தோத்து போட்டீங்க தெரியுமா? ஒரு மினிஸ்டர் ஆதவர்ஜனா என்ன பேசுறாரு? அவரு அந்த ஊழல் சக்திகளை கொண்டு இப்போ தாவேக்கால சேர்த்துட்டு இருக்கீங்களே, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழலின் ஒட்டுமொத்த உருவாக இருக்கிற அதிமுகவினுடைய ஊழல் பெருச்சாளிகளை இன்றைக்கு உங்க கட்சியில சேர்க்கிறீங்களா? குட்கா விஜயபாஸ்கர் யாரு? மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி. கரூர் விஜயபாஸ்கர் யாரு? கல்குவாரியில ரியல் எஸ்டேட்ல எல்எம்ஓடி வழக்குல ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. ஒட்டுமொத்த ஊழல் சக்திகள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. இவங்க ஊழலை ஒழிப்பாங்க. அந்த விழால பேசும்போது மகாபலிபுரத்துல 2 விஜயபாஸ்கர் 2 ஊழல்வாதிகளை நீங்க கட்சியில சேர்த்தீங்க. அதுல பேசும்போது ஆதவர்ஜனா பேசின பேச்சு என்ன? எவ்வளவு ஆணவம். என்ன உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குது மிஸ்டர் ஆதவர்ஜனா. யூ ஷுட் ஒபே த கோர்ட். யூ ஷுட் ஒபே த கோர்ட். நீதிமன்றம், ஆலயங்கள், நீதிபதிகள் இறைவனுக்கு சமமானவர். கோர்ட் இஸ் டெம்பிள், ஜட்ஜ் இஸ் ஈக்குவல் டு காட். என்ன பேசுறதுல நாங்க ஒரு பழித்திக்க வேண்டியது இருக்குது திமுகக்கு. இதை நல்லா கவனிக்கணும். திமுகவை நாங்க பழித்திக்க போறோம். ஒரு கணக்கு பாக்கி இது பழித்திக்கணும்.
கரூர்ல 41 பேரை திரு மு.க. ஸ்டாலின் அவர் மகனுக்காக காவல்துறை வச்சு கொலை பண்ணிட்டார். இந்த வார்த்தை ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு எவ்வளவோ அனுபவிக்கணும். சாதாரணமான வார்த்தை இல்ல ஆதவர்ஜுனா, சாதாரணமான வார்த்தை இல்ல. இந்த வார்த்தைக்கு நீ அனுபவிக்கணும். கரூர்ல நீ பேசின பேச்சு 2 வழக்குகள் உன் மீது உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது, விசாரணைக்கு வருகிறது. எதை வச்சு நீ சொல்ற? தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் அவர் மகன் வளர்ச்சிக்காக 41 பேரை கொலை பண்ணாரு, கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி திட்டமிட்டு காவல்துறை மூலமாக 41 பேரை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் கொன்றார் என்று எந்த ஆதாரத்தை வச்சு நீ பேசுற? நீ மினிஸ்டர் இருந்துட்டா, உங்க ஆட்சியா இருந்துட்டா, இன்னைக்கு நான் தான் நிழல் முதலமைச்சர் தமிழ்நாடுக்கு. ஆதவர்ஜுனா இந்த ஷேடோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஐ அம் an acting சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த எண்ணத்தோட என்ன வேணாலும் பேசுவியா? என்ன வேணாலும் எப்படி சொல்ற? எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சிக்காக போலீஸை வச்சு கொலை பண்ணிட்டார் என்ற கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இந்த போலீஸை வச்சுதான் நீ கவர்மெண்ட் நடத்தியாகும். எப்படி நீ போலீஸை கொலைகாரன்ற? ஏன் இதை ஒரு போலீஸ் அதிகாரி கண்டிக்கல? எத்தனை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி இருக்கீங்க? எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ நீங்க பொறுப்புல இருக்கிறவங்க பயப்படலாம் ஆளுங்கட்சியை பார்த்து. ஓய்வு பெற்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டுல? அதுல யாராவது 2 சீனியர் ஆபீசர் கண்டிக்க தேவை, நீங்க கோர்ட்டுக்கு போக தேவையில்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி 41 பேர் போலீஸ் கொலை பண்றதுக்கு இதெல்லாம் தமிழ் படம் வில்லன் போலீஸா? தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு ஈடானவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஸ்காட்லாந்து போலீஸை விட ஒரு மடங்கு உயர்ந்தவர் நமது தமிழ்நாடு போலீஸ். நமது தமிழ்நாடு போலீஸ் ஆண் போலீஸாக இருக்கட்டும், பெண் போலீஸாக இருக்கட்டும், அவருக்கு நிகரான காவல்துறை இந்தியாவில் உலகத்திலே யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாடு போலீஸை பார்த்து கொலைகாரன ஒரு பேசுறத வேடிக்கை பாக்குறீங்க. நம்மள அக்யூஸ்ட் சொல்றாரு அவரு. ஆனா அந்த கரூர் சம்பவத்தில் அக்யூஸ்ட் நம்பர் 2 யாரு? ஆதவர்ஜுனா அக்யூஸ்ட் நம்பர் 2. அப்படி இருக்கும்போது நீங்க தான் சிபிஐ வழக்கு கேட்டு உங்களுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் கோர்ட்டுக்கு போறார். உடனே சிபிஐ விசாரணை சொல்லியாச்சு. திரு விஜய் தான் போறார் கோர்ட்டுக்கு. சிபிஐ வேணும், சிபிஐ கோர்ட் ஓகே, சிபிஐ ஒத்துக்குறாங்க. 2 முறை விசாரணை டெல்லிக்கு போயிட்டு வந்தாச்சு. சிபிஐ விசாரிக்குது. ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி தலைமையில ஒரு கமிஷன், விசாரணை கமிஷன், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியை வைத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த எந்த கட்சியும் சாராத ஒரு பெண்மணி சொல்றாங்களே, காவல்துறை வண்டியை நிறுத்துறாங்க, வண்டி நிறுத்தா வண்டி முன்னால போயிட்டே இருக்குது. காவல்துறை எல்லா அதிகாரியும் ஓடி வந்து காவல்துறை அந்த வண்டியை நிறுத்துறாங்க, 100கணக்கான போலீஸ் நிறுத்துறாங்க. அதுக்காம வண்டி 6 லட்சம் போயினே இருக்குது. பின்னால கூட்டம் அல்லோய் மோதி ஓடி போது தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் மெரிச்சு அந்த நெரிச்சல் நடந்த சம்பவம் இது. காவல்துறை சொன்ன நேரத்துக்கு அந்த வண்டி வந்துச்சுன்னா காவல்துறை என்ன டைம் கொடுத்தாங்க, அந்த டைமுக்கு கரூருக்கு விஜய் வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காதுன்னு இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறாரு. அதை நேரில் பார்த்த ஒரு பெண் சொல்லி இருக்கிறாரு. தாமதமாக வந்தீர்கள், காவல்துறை சொன்ன இடத்துல வாகனம் நிறுத்தாமல் முன்னால நீங்க போறதா அந்த கூட்டத்துக்குள்ள வண்டி நுழைஞ்சு போனதா விபத்து காரணம். காவல்துறையை மதிக்கல. இதுல யார் குற்றவாளி? எப்படி எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக காவல்துறை கொலை பண்ணிட்டாருன்னு பழித்திக்காம விட மாட்டேன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா எப்படியா? இதெல்லாம் என்னையா? இதெல்லாம் இந்த நாடு எங்கேயா போயிட்டு இருக்குது? இதை எவனுமே ஏத்துக்கல தெரியுமா? அந்த நாதாரி சைக்கோ வைகோன்னா ஜாலராடிப்பான் தான் வேண்டாம். அண்ணன் திருமாவளவன் நாங்க திமுக கூட்டணி இல்லைன்றாரு. இப்ப போலீஸ் தான் 41 பேர் கொலை பண்ணாங்க. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லி போலீஸ் 41 பேர் கொலை பண்ணாங்க கரூர்ல ஆதவர்ஜுனா பேசுறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி, என் தம்பி ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி, என் சிஷ்யம் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி 41 பேரை திரு மு.க. ஸ்டாலின் சொல்லிதான் போலீஸ் கொலை பண்ணாங்கன்னு திருமாவளவன் நோக்க ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பத்திரிகை சொல்றீங்களா? இந்த கம்யூனிஸ்ட் சண்முகம் வாய்க்கிலேயே பேசுறாரு தோழர் சண்முகம். எவ்வளவு சோபாவா சிந்தரலாம் ஒரு வீட்டுக்கு. அவர் ஆதவர்ஜுனா சொன்னாரு போலீஸ் தான் கொலை பண்ணிச்சு 41 பேரை திரு மு.க. ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டனா அதை கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிறீங்களா? கேடு கட்டு போயிட்டாரு அவரு. இப்ப பேராசிரியர் காதல் போய் காங்கிரஸ் அவன் இருக்கிறது இத்து போனவர். தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும். இன்னைக்கு அந்த நாளந்தூர் அரசு பார்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். ரொம்ப உத்தம மாதிரி பேசாதீங்க ஆதவர்ஜுனா. எவ்வளவு ஒரு வீண்படி நீ ஊழல்னு சொல்ற, எங்களை ஒழிச்சிருவன்ற. கலைஞர் குடும்பத்துல கடைசி சிஎம் மு.க. ஸ்டாலின். ஆமா, திரு ஜோசப் விஜய் அடுத்து இவர் சிஎம் அவர் போறாரு ஆதவர்ஜுனா, கடைசி சிஎம்.
எமர்ஜென்சில எல்லாரும் போய் சொன்னாங்க அண்ணன் இந்திரா காந்தி கிட்ட. இதெல்லாம் திரு ஆதவர்ஜனாக்கு தெரியாது. இந்திரா காந்தி கிட்ட திமுக என்கின்ற கப்பல் கடலில் முழுங்கிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. அப்ப சொன்னாங்க அண்ணன் இந்திரா காந்தி, திமுக என்கின்ற கப்பல் கடலிலே முழுகிவிட்டால் அதை நீர்மூழ்கி கப்பலாக மாற்றுகிற ஆற்றல் கலைஞருக்கு கொண்டு வந்தார். அண்ணன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பிரகடனம் படுத்த இந்திரா காந்தி சொன்னார், திமுக என்கின்ற கப்பல் கடல்ல முழுகிட்டா கூட அதை நீர்மூழ்கி கப்பலாக மாற்றுகிற ஆற்றல் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். DMK is not in a drowned ship. கலைஞர் will make that drowned ship as a submarine சொன்னாங்க. முழுகிய கப்பலை சப்மேரியனாக மாற்றுவார். இது திமுக. எங்களை அக்யூஸ்ட் சொல்றேன் மிஸ்டர் ஆதவர்ஜனா, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் who are you? What is your family background? லாட்டரி ஸ்கேம்ல, லாட்டரி ஊழல் கேரளால இருக்கிறது சொல்றேன், இல்லாத பொல்லாதெல்லாம் நான் பேச வரல. கேரளாவில லாட்டரி ஊழல், லாட்டரியில பித்தலாட்டுத்தனம், லாட்டரியில திருட்டுத்தனம். உங்க மாமனாருடைய மார்டின் குரூப்ஸ் 928 கோடி ஊழல் கேரளாவில லாட்டரியில. கோர்ட்ல கேஸ் இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, மோசடி வழக்கு. உங்க மாமனார் ஃபேமிலி ஃபுல்லா அதுல எல்லாருமே அக்யூஸ்ட். அதுல நம்பர் 2 அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டா திமுகவை அக்யூஸ்ட் என்று சொல்லுகிற கரூரிலே நம்பர் 2 அக்யூஸ்டாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மனைவி இரண்டாவது அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் நம்பர் A2, அக்யூஸ்ட் நம்பர் 2, அக்யூஸ்ட் A2 கேரளாவுடைய லாட்டரி ஸ்கேம்ல. உங்களுக்கு தான் பேச வருமா? என்ன படித்து இப்ப நான் கத்தி எடுத்து குத்துருவியா? நீ ஆறு உயரமா இருக்கிற, நீ ஸ்விம்மிங் கோச்சரு, பேஸ்கெட் பால் கோச்சரு, பாக்ஸரு, பிசிக்கலி பர்சனாலிட்டி பர்சன்னா நான் வந்து அப்படியே பாக்குறதுக்கு மாவீரன் நெப்போலியன் மாதிரி உயரமா இருக்கிறேன், என்னால எது வேணாலும் செய்ய முடியும் மிரட்டுறீங்களா? இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாறு. இது அடிக்கடி எங்க தலைவர் தளபதி சொன்னார். அவரு சிரிக்கிறார், நீங்க எல்லாம் பேசுறத பார்த்து எங்களுக்கு கோபம் வருது. அவரு சிரிக்கிறாரு, அவருக்கு தெரியும் நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க எதிர்காலத்துல. வெரி சூன், வெரி சூன். இது நீதிமன்றம் கடுமையான கோபத்தில் ஆதவர்ஜனா மேல இருக்குது. இதெல்லாம் யாருக்கு வந்து ஒரு தலைவலி, இது யாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னு கேட்டா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் சிரிக்கலாம் கைத்தட்டி. ஆதவர்ஜனா அப்படி பேசிட்டாரா? MK ஸ்டாலின் தான் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் வளர்ச்சிக்காக 40 பேர் கொலை பண்றாரு சிரிக்கிறார்னா இதெல்லாம் ரிப்பீட் திரு விஜய் அவர்களுக்கு தான், சிஎம் திரு விஜய் சார் அவர்கள் தான். 41 பேர் கொலை பண்ணது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க வளர்வாரு? உங்களை காப்பாத்தினாரியா தளபதி ஸ்டாலின்? அந்த 5 நாள் தமிழ்நாடு விஜயை திட்டு இருந்துச்சு, விஜய் தான் கொலை பண்ணிட்டார், விஜய் தான் கொலை பண்ணிட்டாருன்னு. அன்னைக்கு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர், என்னாலும் மக்களின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூக வலைத்தள பதிவிட்டார். கரூரில் 41 பேர் இறந்தது ஒரு விபத்து. அது ஒரு விபத்து, கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து. எந்த அரசியல் கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சி கூட்டத்தில் சொந்த கட்சிக்காரன் இறப்பதை விரும்ப மாட்டான். எந்த அரசியல் கட்சி தலைவனும் அவருடைய கட்சி தேர்தல் பரப்புரையில் பொதுமக்கள் இறப்பதை விரும்ப மாட்டான். ஒரு கட்சிக்கான சாவதை ஒரு கட்சி தலைவர் விரும்ப மாட்டான். ஒரு கட்சி தலைவனுடைய தேர்தல் பரப்புரையில் பொதுமக்கள் சாவதை விரும்ப மாட்டான். இது ஒரு விபத்து, இது யார் மேலும் பழி போடாதீங்கன்னு விஜயை காப்பாத்தினார். நம்ம இறந்த அந்த குடும்பங்களுக்கு 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். இரவோடு இரவா வந்தாரு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சார். அப்புறம் விஜய் 20 லட்சம் கொடுத்தாரு. இப்ப ஏதோ 10ஆம் தேதி போறாராம். அந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல அந்த குடும்பங்களுக்கு அவர் அரசு வேலை கொடுக்க போறாரு. அவங்க 20 லட்சம் உடனே கொடுத்துட்டாரு. நம்ம 10 லட்சம் அரசாங்கத்தின் சார்பா கொடுத்தோம். இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? 41 பேர் இறந்துட்டாங்க இல்ல, ஒரு குடும்பத்துல 4 பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு 1 கோடி வந்துருச்சு. ஒரு குடும்பத்துல 2 பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு 40 லட்சம் வந்துருச்சு. நம்ம கொடுத்த 10 60 லட்சம் பணம் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றாரு திரு விஜய் அவர்கள்? அந்த 41 குடும்பங்களுக்கு இவர் முதலமைச்சராக இருந்தா 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. இந்த அரசு வேலை கொடுக்கறத தனிப்பட்ட குடியாத்த குமரன் நான் சந்தோஷம் தான் படுறேன், நான் கண்டிக்கல. அந்த குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. பல குடும்பங்கள் அந்த குடும்பத்துக்கு வருமானம் சம்பாதிச்சு தரவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை பெருசாயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கும். 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது மனதார எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுல உள்நோக்கம் ஒண்ணு இருக்குது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. என்னன்னு கேட்டா, யாரும் சாட்சி சொல்ல வரக்கூடாது, சாட்சிகள் எல்லாம் அழிக்கிறார். நான் வருவான் நான் கோர்ட்டுக்கு, எப்பயும் 20 லட்சம் குத்துட்டாருப்பா, நம்ம கவுண்டரை குத்துட்டாரு. ஏங்க அது ஒரு இது நாங்க தாங்க கூட்ட நெரிச்சல்ல போயிட்டோம், நாங்க தாங்க போய்
கூட்டத்துல போய் நாங்க தான் ஒருத்தர் மேல விஜயை பார்க்கணும்னு சொல்லி எங்களை என்ன போலீஸ் கட்டுப்படுத்தினாங்க, எங்களை என்ன அவங்க கட்சிக்காரெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க. நாங்க தான் அவங்க பேச்சு கேட்கல. கேட்காம நாங்க தான் போய் எங்க ஆளுங்க தான் கூட்டணி வச்சு சேர்ந்துனாங்க. இதுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுது பாவம், தப்பு எங்களுதுன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க வாய் மூடுறதுக்கு தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசு வேலை கொடுக்குறாரு. ஆனா அரசு வேலை ஏன் கொடுக்குற, அரசு வேலை கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு சந்தோஷம் தான், அந்த குடும்பத்தை என் குடும்பமா பாக்குறேன். ஆனா அவர் அந்த எண்ணத்துல கொடுக்கல, சாட்சிகளை உடைக்கணும், இதனால நமக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா அந்த போய் அங்க கொடுக்குறாரு. இதே அங்க கொடுக்குறது அதுதான் கொடுக்குறாரு. இருந்தாலும் சந்தோஷம், நான் அப்படிதான் பேசுவேன். இருந்தாலும் சந்தோஷம், நான் அப்படிதான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல மு.க. ஸ்டாலின் தான் கொலை பண்ணிட்டாருன்ட்டான் அந்த ஆளு ஆதவர்ஜுனா, மக்கள்கிட்ட பேர் கெடுக்கிறதுக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க எதிர்க்கிற எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். ஆனா நீங்க உங்களோட கூட்டணி சேர்ந்து ஜாலரா போடுறாங்க பாரு, ஜெயிச்சக் போட்டுன மக்களே, எங்களோடு கூட்டணியில் இருந்து எங்களால் வெற்றி பெற்று எங்கள் முதுகலை குத்திவிட்டு திரு ஜோசப் விஜய் தருகிற சோஃபா செட்டு மந்திரி பதவிக்காக அங்க போய் நாக்கு தொங்கு போட்டுறாங்களே, எங்க கூட்டணி கட்சியில இருந்து போனாங்களே, அத்தனை பேரையும் சொல்றேன், எல்லா தேர்தலையும் அவங்கள புறக்கணிக்கும். எல்லா தேர்தலும் அவங்களை இனிமே நீங்க புறக்கணிக்கணும். எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாரும் தான் சொல்றேன். எவ்வளவு அக்குறும் ஆதவர்ஜனா பேசுறது. அவங்களோட மந்திரி சீட்டா நிர்மல் குமாரம் அரசியல் இருந்து ஒதுங்கிடும்ன்றோம், அரசியல் இருந்து ஒதுங்கிருந்தோம். அவன் போவாத கட்சியே இல்லை. பிஜேபி, RSS, டிடிவி தினகரன், அதிமுக அவர் தான் ஐடி விங்க. இப்போ டிவிக்கு கொள்கை இல்லாதவெல்லாம் கொள்கை தலைவரை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானா, என்னால தாங்க முடியல. ஒரு தேர்தல தோத்து போனதுக்கு அரசியல் இருந்து ஒதுங்கிடு ஏற்கனவே தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சியில இடைத்தேர்தலில் பல தொகுதி சட்டமன்றத்தில் ஜெயிச்சார். அதிமுக ஆட்சியில 39 நாடாளுமன்றம் ஜெயிச்சார். தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கலைஞர் இல்லாத நேரத்தில் 2 தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறை ஆட்சி அமைத்து முதலமைச்சராக வந்திருக்கிறார். இப்பயும் நாங்க தான் எதிர்கட்சி. அவர் குளத்தூர்ல தோத்துட்டானோ, அவ்வளவுதான் அரசியல். தோத்துட்ட நீ ஜெயிச்சா நீ என்ன பெரிய தேச தலைவனா? நீ என்ன பாரக் ஒபாமாவா ஜெயிச்சிட்டா? நீங்க என்ன அப்ரஹாம் லிங்கனா? நீங்க என்ன பெருந்தலைவர் காமராஜரா, டாக்டர் கலைஞரா, அறிஞர் அண்ணாவா? தமிழ்நாடு அரசியல் உடுப்பி ஹோட்டல் எச்சால மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது ஒரு அமைச்சராங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் கோர்ட்டு. நாம ஒண்ணும் இல்ல, கோர்ட்டு பாத்துக்கோ, உங்களை கோர்ட்டு பாத்துக்கோ. குதிரை பேர் அரசியல் நடத்துறது நீங்க, கோர்ட்டு உங்களை பாத்துக்கோ. அமைச்சர்னா எப்படிங்க இருக்கணும்? அந்த தொழில்துறை அமைச்சர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் சகோதரி கீர்த்தனா அவங்க பேரு. ஆமா, அவங்க பேரு கீர்த்தனா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அவங்க டிஎம்கே பென் டீம்ல ஒர்க் பண்ணி இருந்தாங்க. டிஎம்கே பென் டீம்ல ஒர்க் பண்ணி இருந்தாங்க. ஆதவர்ஜுனாவே யாரு? பென் டீம்ல இருந்தவர் தானே. இப்பதானே தெரிஞ்சு எனக்கு அந்த பென் டீம்ல இருந்தவங்க போற ஆதவர்ஜுனா ஆளுன்னு. எங்களுக்கு அப்ப எதிரி யாருன்னு தெரியல, இப்பதான் தெரியுது யார் எதிரி. அந்த பென் டீம் முழுக்க உட்காந்து பார்த்து ஐபேக் பார்க்க தான் ஆதவர்ஜன். இப்பதான் எங்களுக்கு தெரியும் அந்த பென் டீம்ல இருந்தவங்க யாரு. அதனாலதான் அவனுக்கு தினம் எங்கள்கிட்ட சொன்னானுங்க, விஜய் பத்தி பேசாதீங்க, விஜய் பத்தி பேசாதீங்க, விஜய் பத்தி பேசாதீங்க, ஏடிஎம்கே பத்தி பேசுங்க, பிஜேபி பத்தி பேசுங்க. இப்பதான் தெரியுது எங்களுக்கு. நம்பி கேட்டோம்டா, துரோகிகள் எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கணும். நம்பி கேட்டோம். அந்த ஒரு மிகப்பெரிய துரோகி கோபால் சாமி, அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? ஒரு பாதுகாப்பு கேடையம்மா விஜய்க்கு. எப்படிப்பட்ட பாதுகாப்பு கேடியா திரு விஜய் அவர்களுக்கு இந்த நிலமா இருக்கக்கூடாதுடா சாமி. கட்டி கொடுத்து கூட்டி கொடுக்குறவன் கோபால் சாமி. எல்லாருமே தான். இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்றது? அந்த பென் டீம்ல ஒர்க் பண்ணவதான் சகோதரி மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஒண்ணு வேணா, இன்னைக்கோ நேத்து நினைக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த அம்மா ஆய்வுக்கு போறாங்க. நீங்க ஆய்வுக்கு போங்க, உங்க தொகுதி இருக்கலாம், உங்க டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம், நீங்க பொறுப்பு மந்திரியா இருக்கிற மாவட்டம் இருக்கலாம், ஆய்வுக்கு போங்க. ஆய்வுக்கு போய் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடு ஒழுங்கா போடுறாங்கன்னு பாருங்க. ஸ்கூல்ல அந்த பாத்ரூம் எல்லாம் சுத்தமா இருக்குதா, கழிவறை எல்லாம் சுத்தமா இருக்குதான்னு பாருங்க. அங்க வாட்டர் ஃபெசிலிட்டி, எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் தண்ணி ஒழுங்கா இருக்குதா, பெஞ்சஸ் ஒழுங்கா இருக்குதா, ஸ்கூல் சுத்தமா இருக்குதா, நிர்வாகம் எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அம்மா நேரா போறாங்க. அங்க ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தை, அது கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இந்த அம்மா வந்துட்டு பெரிய கிராஜுவேட் இல்ல, அந்த குழந்தைகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அது தெரியல. என்ன நிர்வாகம் உங்களுக்கு தான் அந்த அம்மா திட்டுறாங்க. அப்ப நீங்களே ஒத்துவீங்களா? உங்க பள்ளி கல்வித்துறை உங்க ஆட்சியில சரியில்லை, உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
அந்த குழந்தைகிட்ட போய் அந்த மேடம் கேக்குறாங்க, ஹானரபிள் மினிஸ்டர் சகோதரி கீர்த்தனா கேக்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்ன்றாங்க. இந்த குழந்தை அப்படியே முழிக்குது. அதுவே பயந்துடுச்சு. தினம் அவங்க டீச்சரை பார்க்க திடீர்னு ஒருத்தர் வராங்க, கூட 5-6 பேர், கூட ஒரு பிஎஸ்ஓ போலீஸ் இருப்பாங்க, அதிகாரி வருவாங்க. ஒரு ஒரு 6-7 பேர் பின்னால் நிக்கிறாங்க. இந்த அம்மா, இந்த மினிஸ்டர், இந்த சகோதரி கீர்த்தனா வந்து அந்த குழந்தை கிட்ட வாட் இஸ் யுவர் நேம்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபாதர்ன்றாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னா கூட சொல்லிடலாம். மை நேம் இஸ் ரஞ்சனா, மை நேம் இஸ் ராணி, வாணி, மை நேம் இஸ் மகாலட்சுமி, விஜயலட்சுமி, ஏதோ ஒன்று சொல்லிடலாம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேக்குறாங்க. நான் ஆஃப்டர் ஆல் 10th ஸ்டாண்டர்ட் தான் பெங்களூர்ல படிச்சேன். பெங்களூர்ல எக்ஸாம் கூட எழுதுற. எக்ஸாம் எழுதுனாச்சு தமிழ்நாடு வந்தாச்சு 92ல. 10th வரைக்கும் பெங்களூர்ல படிச்சேன். ஐ எம் நாட் அன் கிராஜுவேட். ஐ எம் நாட் அன் ஹைலி எஜுகேட்டட் லைக் ஆனரபிள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் 9th பாஸ், 10th டிஸ்கண்டினியூ. தட்ஸ் ஆல். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? நீ 6ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் அந்த சகோதரி கீர்த்தனா கேக்குறாங்க அமைச்சர், வாட் இஸ் யுவர் ஃபாதர்? யார கேட்டாலும் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா, மை ஃபாதர் இஸ் கந்தசாமி, முனுசாமி, மூக்கையா தேவர், பெருமாண்டின்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா பேர் என்னன்னு நினைச்சுக்குவாங்க. தெரியாது. ஹைலி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் தெரியும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச பசங்க கிட்ட தான் தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு, விவசாயியா, தொழிலாளியா, தொழிலாளரா, கம்பெனிக்கு போறாரா, டீச்சரா, போலீஸா, அட்வொகேட்டா, ஆடிட்டரா, உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷனல் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா என்ன தொழில் பண்ண அந்த குழந்தைக்கு தெரியுமாங்க? இன் விச் ஸ்டாண்டர்ட் யூ ஆர் ஸ்டடி? Tell me any 2 rhymes. What is your hobby? How far is your house from school? How far is your house from school? இதெல்லாம் எத்தனை பேர் தெரியும்? உங்க ஸ்கூல் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது? உன்னுடைய பொழுதுபோக்குன்னா, உன்னுடைய வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உன்னுடைய குறிக்கோள்னா இது தெரியுமாங்க அந்த குழந்தைக்கு? அடுத்து டீச்சரை பார்த்து என்ன நிர்வாகம் பாக்குறீங்க? குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த குழந்தைக்கு ஒரு இம்பாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படாது? மற்ற குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எப்படி இருந்தா லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருக்கும்? மிரட்டுறீங்களா? இந்த சேம் டைம் கீர்த்தனா மேடம், ஹானரபிள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா மேடம், even your English also is not a good English. I have heard your English. I have watched your many more videos. Recently, you participated in one function. In that function, I watched the full video. Your spoken English is not good. Your English is not stylish English. Even your pronunciation is also not good. I am an after all 9th standard, 10th discontinue. I think my English is very, very good, brilliant, excellent, marvelous than Honorable Minister Kirtana's English. நீங்க போய் அந்த குழந்தைய போய் ஸ்கூல்ல போய் மிரட்டிட்டு வரீங்க. அது வைரலா போகுது வீடியோ. இப்படி ஒரு அமைச்சரும் சொல்லலாம் சார். ஒரு மந்திரி என்னடா, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் மைக் சென்னையில. ஒரு மந்திரி என்னடா, போதை பவுடர் வச்சு ஆடி நிக்கிறோம் கிரெடிட் கார்டுல, கேட்டா மாத்திரை நஷ்டம்ன்றாங்க. அப்ப எந்த மந்திரி தப்பு பண்ணாலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எந்த நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. எந்த எம்எல்ஏ தப்பு பண்ணாலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எந்த நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. சும்மாவே சொல்றான், என்கிட்ட 30 கோடி தரேன், என்ன மந்திரி பதவி, என்ன எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண சொன்னாங்கன்னு சும்மாவே சொல்றோம். அது ஸ்ரீ வைகுண்ட எம்எல்ஏ அவங்க ஒரு பக்கம், கோயில்பட்டி திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும் அப்படின்னு அந்த தூத்துக்குடி தாவேகா மாவட்ட செயலாளர் செயல்கள் கூட்டத்தில் பேசுறான். அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க வந்து ரிசைன் பண்ணணும்னு மேல 3 மணி நேரத்தை கூப்பிட்டு பேசுறாங்க. அதை அவர் சொன்னார். அதே மாதிரி ஆஸ்டின் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரியினுடைய அருமை நண்பர் ஸ்ரீனிவாசன் அவரும் மெட்டிருக்காங்க. வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி பழி போட்டுக்கிறதா? கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்களா, இந்த மாதிரி வேலை பார்க்க ஆட்சிக்கு வந்தீங்களா? இதெல்லாம் மக்கள் தான். ஆனாலும் ஆதவர்ஜனா 41 பேரை வந்து திரு மு.க. ஸ்டாலின் சொல்லி கூட்ட நெரிச்சலை ஏற்படுத்தி போலீஸ் கொன்னாங்கன்னு சொன்னதுக்கு ஆதவர்ஜனா பதில் சொல்லணும். இத போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி யாருமே கண்டிக்கலையே சார். 3 வருஷம் உயிரை காப்பாத்தது ஒரு பெண் போலீஸ், என்னுடைய பிஎஸ்ஓ. 3 வருஷம் போலீஸ் அதிக மரியாதை உண்டு. ஆனா போலீஸ் கொலகாரன்றாங்க. தளபதி லண்டன் இருந்து வரட்டும், அதையும் கிண்டல் பண்றானுங்க. நான்லாம் கிண்டல் பண்ணா எவ்வளவு பண்ணணும். ஆனா வேணாம், அவர் சிஎம் ஆயிட்டார். அவர் பர்சனல் லைஃப் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் சிஎம் விஜய்
personal issues and in his family issues. It's none of my business also. பேசணும்னா எவ்வளவு பேசலாம், ஆதாரத்தோட பேசலாம். அதிமுக ஆட்சியில் நாங்க பார்க்காத அரசா, நாங்க பார்க்காத வழக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாலேயே, அப்ப எனக்கு என்ன வயசு, 30 29 வயசு. வெற்றிகுண்டான் ஐயா கூட போயிடுங்கிற கார்ல கடலூர்ல அப்படியே மடக்கி கூட்டு போய் கடலூர் ஜெயில போட்டாங்க. 19 நாள் இருந்தோம். 19 நாள் இருந்தோம். தளபதியே வந்தார் ஜெயில எங்களை பாக்குறது. குடியாத்துல ராஜேந்திர பாலாஜி மைண்ட் ரோடு ஜெயக்குமார் பத்தி பேசுறதுக்கு அது ஒரு கேஸ். எத்தனை கேஸ் தமிழ்நாடு ஃபுல்லா. நாங்க நிறைய விஷயம் பேசாம இருக்கோம். எனவே ஆதவர்ஜுனா பேசியது ஏற்புடையது அல்ல. நீதிமன்றம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தர வேண்டும். எனவே சகோதரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, குழந்தைகளை மிரட்டாதீங்க. உங்க இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க சிஸ்டர், அங்க போய் பாருங்க. இவங்க இங்க வந்த தொழில்கள் எல்லாம் ஆந்திரா போயிடுச்சாமே. அதே நேரத்துல சகோதரி மாண்புமிகு கீர்த்தனா அவர்கள் யார் என்று கேட்டால், அவங்க சந்திரபாபு நாயுடுவாருக்கு ஆந்திரால ஒர்க் பண்ணிருக்காங்க எலெக்ஷனுக்கு. ஐபேக் இங்க பிரசாந்த் கிஷோர் எல்லாம் வேலை பார்த்தாங்கல்ல, அந்த மாதிரி திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அவங்க எலெக்ஷன்ல வேலை பார்த்திருக்காங்க. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆட்சி ரொம்ப நாள் இருக்காதுன்னு சொல்றோம் இல்ல, இந்த எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால அது ஏற்புடைய அந்த வேலை யாருமே பண்ணக்கூடாது. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மக்களை தான் அவங்க ஆட்சி பொறுப்புல வந்து கீழே இருக்கணும். இவங்களுக்குள்ள இவங்களே அடிச்சுக்கின்னு இந்த வனாம்பாறை பேடிஎம்கேல இருந்து அழிவே அவனாலதான். இன்னொன்னு உங்களை டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்கு கலிங்கப்பட்டினுடைய துரோகி கருங்காலி சைக்கோ வைகோ ஒரு ஆள் போதும். எனவே அமைச்சருடைய போக்கு, செயல்பாடுகள், அராஜகம், ஆணவத்தனமான பேச்சை மக்கள் பாருங்க. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எப்படி இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவருடன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நாளை இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம். குடியாத்தம் குமரன். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண